ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும், கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம், கார்த்திகை மாதத்தில் எதெல்லாம் உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை மாத சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. கார்த்திகை மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது. இருளை நீக்கி ஒளி தரும் மாதம் கார்த்திகை மாதம். வளமான வாழ்க்கையை தரக்கூடியது கார்த்திகை மாதம். அதே போல் இம்மாதம் முழுவதும் ஆலயம் சென்று வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் விசேஷமானது. அதே போல் திருக்கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்பானது. எல்லா சிவாலயங்களிலும் சங்காபிஷேகமானது சிறப்பான முறையில் நடக்கும். சரி, நம்ம அபிஷேகங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம் பண்ணுறாங்க, 1008 சங்காபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே, இதோடைய மகத்துவம் என்ன? இதோடைய மகத்துவம்னு ஒன்று இருக்குது இந்த சங்காபிஷேகத்துக்கு அப்படின்னு. அதாவது இந்த சங்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 முறை வந்துட்டு போகிறது. ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் சங்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் முதல் சங்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது. இடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சங்கு ஊதுற பழக்கங்கள் உண்டு. ஒரு காலத்தில் இப்போ இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்து இடைச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது உங்களுக்கே தெரியும். கடைச்சங்குன்னு என்ன, கடைசியாக ஊதுறது கடைச்சா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சங்காகப்பட்டது 3 முறை வருகிறது. அப்போ இந்த சங்கு அப்படிங்கும்போது இடம்புரி சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு இருக்குது. இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்குனால 108 சங்குனாலையும் 1008 சங்குனாலையும் வில்வ சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகமானது பண்ணுவாங்க, ஹோமங்கள்லாம் பண்ணி. அதே போல் 108 அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தீர்த்தம் அவ்வளோ விசேஷமான தீர்த்தம். ஒவ்வொரு சங்குலையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ₹1 காயின், ஒரு தர்பை, ஒரு மா இலை, ஒரு பூ, சந்தனம் குங்குமம் வைத்து அது முறையாக அது சிவலிங்கம் மாதிரி அடுக்குவாங்க. அழகாக அதுக்கு பூஜைகள்லாம் செய்து, ஆவாகன பூஜைகள்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த சங்காபிஷேகமானது நடைபெறும். அந்த சங்காபிஷேகம் பார்த்தாலோ, அந்த சங்காபிஷேக தீர்த்தம் நமக்கு கிடைச்சாலோ மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு. இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே வரக்கூடியது. கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா சோமவாரமுமே விரதம் இருப்பாங்க. சில பேர் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது உண்டு. அந்த சோமவாரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது, அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிவலிங்கத்திற்கு, நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு சிவாலயமாக இருக்கட்டும், அந்த சிவாலயத்தில் போய் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் சிவலிங்கத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் செய்து மறிக்கொழுந்தினால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பிரசித்தி பெற்றது. நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும், மறிக்கொழுந்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் இந்த கார்த்திகை மாதத்தில். அதுதான் அதில் விசேஷமானது. சரி, இப்போ அந்த கார்த்திகை மாதம்னு நம்ம சொல்கிறோம். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் கார்த்திகை மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா இதனால் என்னென்ன சேர்க்கை, மன சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் போன்றதுலாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கொடுத்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அதுதான் இந்த கார்த்திகை மாதத்துடைய மிகச்சிறந்த சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி பலன்கள், உங்களுடைய பொதுவான ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் மனம் தளராமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் மிதுன ராசி நேயர்களே. ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது, எது செஞ்சாலும் நிறைய தடங்கல்கள் இருக்குது. கிட்ட போனால் முட்டைப்பகை, என்ன செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற சில சூழ்நிலைகள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, எப்படி நம்மளால் சமாளிச்சிட முடியும், எப்படியும் நம்மளால் சில விஷயங்கள் சாதிச்சிட முடியும்
அப்படின்னு சொல்லி நீங்களும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதே போல் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டு மனசு வந்து பார்த்திங்கன்னா மனசஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். செய்கிறது கரெக்டாக இருக்கும், ஆனால் மனசஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். சரியாக இருக்குமா இருக்காதா, செய்யலாமா வேண்டாமா, அது ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் சரி, எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் சரி, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பயமும் மனக்குழப்பமும் ஜாதகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் நீங்கள் எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். எதை சொல்லக்கூடாதோ அதை கொஞ்சம் சொல்லாமல் இருக்கிறது உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்கு சில அவப்பெயர்கள்லாம் வரும். ஸோ அது தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக வேலை செய்யணும் அப்படின்னு இருக்குது. அதே போல் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை நான் எதிர்பார்த்து இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. சுப செலவு நிறையா வரும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சுப செலவுகள், ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு மனை வாங்கலாம், ஒரு திருமண விஷயமாக பேசலாம், ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணலாம், எது வேணாலுமே அந்த அளவுக்கு ஒரு சுப செலவுகள் கண்டிப்பாக கிட்டும், செய்யலாம். சுப செலவுகள் கண்டிப்பாக நிறையா பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க, ரிலேஷன்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க, சண்டை போடாதீங்க. இந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா வீண் வாக்குவாதமாக மாறி பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடும். ஸோ அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும். பொறுமை நிதானம் தேவை, ரொம்ப பொறுமை நிதானம் தேவை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் மந்தமான போக்கே காணப்படும். ரொம்ப ஹையாக வியாபாரம்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, மந்தமான போக்கு தான் இருக்கும். கூட்டு சேர்ந்து எதுவும் செய்ய வேண்டாம். கூட்டு சேர்ந்து நான் ஒரு தொழில் பண்ணுறேன், இந்த இவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், அவங்களோட சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, உங்ககிட்ட நிறைய எல்லாம் பண்ணிப்பாங்க. கடைசியில் உங்களை கயற்றி விட்டுட்டு அடுத்தது அவங்க செய்கிறதுக்கு உண்டான விஷயங்களுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த கூட்டு சேர்ந்து செய்கிறதுல இப்போதைக்கு மிதுன ராசிக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த மாதிரியான ஒரு நினப்பெல்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து அதெல்லாம் மறந்துடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீண் பழியும் வந்து சேரும். அதாவது நீங்கள் செய்யாத தப்புக்கு ஒருத்தர்கிட்ட போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் யாராவது இப்போ நான் இந்த மாதத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இப்போ கல்யாணம் பண்ணி ஐப்பசியில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்த்திகையிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உண்டு. ஒரு நல்ல செய்திகள் இருக்கும், வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்திகள் வரும், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரும். புதுமனை புகுவிழா மிதுன ராசிக்காரர்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த சூழ்நிலைகள்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா படிப்பில் நிறையா நல்லா படித்து நல்லா ஹை ஸ்கோர் மார்க் பண்ணுவாங்க. கணவன் மனைவி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகணும். வீண் வாக்குவாதங்கள் அதிகமாகவே வரும். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் பேசிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தை எடுத்துருக்கிறவங்களுக்கு நல்லதாக சில விஷயங்கள் எல்லாம் சுமூகமாக முடியும். விவசாயம் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தை இப்போ என்ன நடந்துருக்குன்றதை பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்கள், அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். எதுலையாவது அவசரப்பட்டு செஞ்சுட்டு பின்னாடி யோசிக்காதீங்க. அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைவிட்டு போகும். பூர்வீக சொத்து அப்படின்னு அது கைவிட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் கோர்ட்டு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் தான் இருக்கும். சரி அடுத்தது வரும்னு பார்த்தா அடுத்தது வாய்தா தான் போகுமே தவிர்த்து அடுத்தது உங்களுக்கு அது சுமூகமாக இருக்காது. அதே போல் ரொம்ப எச்சரிக்கையோடையும் கவனத்தோடையும் ஜாதகத்தில் நீங்கள் நடந்துக்கணும். வாகனங்களில் போகும்பொழுதும் ரொம்ப கவனத்தோடு ரொம்ப எச்சரிக்கையோட ஜாதகத்தில் நீங்கள் இருக்கணும். அதே போல் உங்களுடைய நாள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த நாளில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மிதுன ராசி டிசம்பர் 1ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி இரவு வரையில் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்தோடையும் இருக்கணும். சில பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்துடும் டிசம்பர் 1-2. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் நீங்கள் சரி நான் எந்த ராசி நான் ஏதாவது ஒரு கோவிலில் போய் நான் சாமி கும்பிட்டா எனக்கு நல்லதாக ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் அதிராமப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அபயவரதீஸ்வரர் அப்படின்னு பேர், அபயவரதீஸ்வரர் அப்படின்னு பேர், அந்த ஆலயத்திற்கு சென்று
சிவபெருமானுக்கு 9 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். அந்த வழிபாடு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம், உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சில விமர்சனங்களுக்கு ஆளாகுவீர்கள். கெட்ட விமர்சனங்களுக்கு சில அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்லுவாங்கன்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வரும். இந்த மாதிரி விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் மிதுன ராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். தெய்வ வழிபாட்டில் உங்களுடைய முழுமையாக உங்களுடைய தெய்வ வழிபாட்டில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அப்போ இன்னும் மேலும் மேலும் இந்த உங்களுக்கு சிறப்பை சமம். பொது பலன்கள் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 100% ஒத்து போயிடும், சில பேருக்கு 70% ஒத்து போகும், சில பேருக்கு 50% ஒத்து போயிடும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது, பொது பலன் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, சில பேருக்கு சூரிய தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு சனி தசை நடக்கும், சில பேருக்கு சுக்கிர தசை நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதை வைத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி இப்போ நீங்கள் இப்போ பலன்கள் சொல்கிறீங்க, அது சில எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில எனக்கு அது நீங்கள் சொல்கிற மேஷராசி பலன்கள் எனக்கு பொருந்தலை, இப்போ ஒரு துளாராசிக்கு சொல்கிற பலன்கள் எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தாததற்கு காரணம் என்னென்னு உங்களுடைய சுய ஜாதகம், நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து அப்போ நம்ம பார்த்து சொல்லும்போது 100% பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான முறையில் இருக்கும். ஏன்னா தசாபுக்தி இருக்குது, தசாபுக்திலேயே அந்தரம் இருக்குது. அதே போல் எந்தெந்த இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் நீச்சமாக இருக்குது, எந்தெந்த கிரகம் உச்சமாக இருக்குது, உங்கள் ராசிப்படி எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலுமே எப்படி, நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9884530146. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு, மிக சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எல்லா விஷயம், நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம். சுவாமி என் ஜாதகத்தில் வேலையை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் குழந்தைகளை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் திருமணத்தை பற்றி கேட்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டு, லேண்ட் வாங்கலாமா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து நீங்கள் கேட்கலாம்.